நிலையான இல்லம் நோக்கி ஏகிடுவே சென்றிடுவே ஏகிடுவே சென்றிடுவே. செல்வம் ஒரு நாள் சென்றுவிடும், பணம் ஒரு நாள் பறந்துவிடும். செல்வம் ஒரு நாள் சென்றுவிடும், பணம் ஒரு நாள் பறந்துவிடும். புகழிருந்தும் புண்ணியமில்லை, புகழிருந்தும் புண்ணியமில்லை. புண்ணியர் இயேசுவன்றி புகழிடமில்லை, புண்ணியர் இயேசுவன்றி புகழிடமில்லை. இந்த உலகம் மாயையே, இந்த உலகம் வேஷமே. பாசமுள்ள யாவரும் பகைத்திடலாம், நண்பர்கள் எல்லாம் நகைத்திடலாம். பாசமுள்ள யாவரும் பகைத்திடலாம். மனுஷனை நம்பி பயனொன்றும் இல்லை, மனுஷனை நம்பி பயனொன்றும் இல்லை. மாறிடார் இயேசு உன்னை மறப்பது இல்லை, மாறிடார் இயேசு உன்னை மறப்பது இல்லை. இந்த உலகம் மாயையே, இந்த உலகம் வேஷமே. பட்டம் பதவி அழகனைத்தும் பரலோகம் செல்ல தகுதிகள் இல்லை. பட்டம் பதவி அழகனைத்தும் பரலோகம் செல்ல தகுதிகள் இல்லை. பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடுவே, பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடுவே. பூலோகில் அவரன்றி விருப்பமும் இல்லை, பூலோகில் அவரன்றி விருப்பமும் இல்லை. இந்த உலகம் மாயையே, இந்த உலகம் வேஷமே. இந்த உலகம் மாயையே, இந்த உலகம் வேஷமே. நிலையான இல்லம் நோக்கி, நிலையான இல்லம் நோக்கி ஏகிடுவே சென்றிடுவே, ஏகிடுவே சென்றிடுவே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 33 அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இந்த வேத வார்த்தையை
யோபுவின் நண்பனாகிய எலிகு என்ற மனிதன் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான துணையாக இருந்தாரானால் அவனுடைய ஆத்துமா படுகுழியில் இறங்காது, அவனுடைய ஆத்துமா வெளிச்சத்தை காணும் என்று அவன் சொல்ல முடியும் என்று அந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையில் அப்படித்தான், நான் இனிமேல் வெளிச்சத்தை காண்பேனா, படுகுழியில் என் வாழ்க்கை இறங்கி கொண்டிருக்கிறதே என்று கலங்கின ஒரு மனிதன். ஆனால் பாருங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருந்த அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஆத்துமா, அவனுடைய பிராணன், அவனுடைய உயிர் படுகுழியில் இறங்காதபடி ஆண்டவர் அவனை தப்புவித்து அந்த ஆத்துமா வெளிச்சத்தை காணும்படி, நல் வாழ்க்கையை காணும்படி யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோனாவின் வாழ்க்கையிலும் அப்படித்தான். திடீரென்று தேவ சித்தத்தை மீறி அவன் போன போது அவன் மீனின் வயிற்றுக்குள் போய்விட்டான். எங்கும் இருள், அவன் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை. படுகுழியில் பாதாளத்தில் அவன் இறங்கி கொண்டிருக்கிறான். வெளியில் வருவானா என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தரை நோக்கி அந்த நெருக்கத்தில், அந்த பாடுகளின் நடுவில் மீனின் வயிற்றில் இருந்து கூட கர்த்தரை நோக்கி அவன் ஆத்துமா விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நிறைய நெருக்கங்கள் வருகிற போது, வாய் திறந்து கூட நம்மால் ஜெபிக்க முடியாத நெருக்கங்கள் வருகிற போது, நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறது. கர்த்தராகிய தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அந்த நேரத்தில், அந்த நெருக்கத்தில் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் பதிலளிக்கிறார். அதே போலதான் இந்த யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து, அந்த பாதாளத்தின் வயிற்றுக்குள் இருந்து ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிற போது அவனுடைய பிராணன், அவனுடைய உயிர் அந்த படுகுழியில் அழிந்து போகாதபடி ஆண்டவர் அவன் வெளிச்சத்தை பார்க்கும்படி வெளியே கொண்டு வந்தார். அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் அந்த யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இப்பொழுது இருளுக்குள் இருந்த அவன் வெளிச்சத்துக்குள் வந்துவிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவரை நம்புகிற, அவரை தேடுகிற, அவரையே தஞ்சமாக கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் படுகுழியில் இறங்கினது போல காணப்படலாம். வெளிச்சத்தை நான் இனி பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு நெருக்கத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதே படுகுழியில் விழுந்து போகும்படி, உங்கள் பிராணன் மடிந்து போகும்படி அவர் விடமாட்டார். இந்த கடன் பிரச்சனையில் நீங்கள் மடிந்து போகும்படி அவர் விடமாட்டார். இந்த குடும்ப பிரச்சனையில் நீங்கள் ஒளிந்து போகும்படி அவர் விடமாட்டார். இந்த அவமானத்திலேயே, இந்த நிந்தையிலேயே உங்கள் வாழ்க்கை முடிந்து விடும்படி ஆண்டவர் விடமாட்டார். உங்கள் பிராணனை ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி தப்புவித்து, படுகுழியிலிருந்து, அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி உங்களை அவர் காப்பாற்ற வல்லவர். வெளிச்சத்தை காண்பேனோ என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசம் உள்ளதாக மாற்றுவார், வெளிச்சம் நிறைந்ததாக மாற்றுவார். இருளுக்குள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். கட்டாயம் அதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி தேவன் அதை ரட்சிப்பார் என்று ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாகவே இப்பொழுது யாரெல்லாம் நான் படுகுழியில் இறங்கிவிட்டேன், ஆண்டவரே இனி வெளிச்சத்தை காண்பேன் என்ற நம்பிக்கை இல்லை, என்னை காப்பாற்றுவீரா, என்னை ரட்சிப்பீரா என்று ஏங்கி உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய குரலையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் படுகுழியில் இறங்குவதே இல்லை, அவர்களை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி அவர்களை ரட்சிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர்கள் ஆத்துமா வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் அவர்களை நல் வாழ்க்கைக்கு நேராக நீர் கொண்டு வருவீரப்பா. கடன் பிரச்சனை இல்லாமல் கடனை எல்லாம் கட்டி முடித்து நிம்மதியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீர் கொண்டு வருவீர். இந்த அவமானம் இல்லாமல், நிந்தை இல்லாமல், இந்த வேதனை இல்லாதபடி ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு, வெளிச்சத்துக்கு ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வருவீர். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இதை
பார்த்து கொண்டிருக்கிறது, இந்த விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து, ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் நான் படுகொலியில் இறங்கியிருக்கிறேன், என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து என்னை ரட்சியும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் நன்மை செய்து உமது நாமத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.